வெறுப்பதில்லை. We hate Ebola எபோலாவை வெறுக்கிறோம். because we hate sickness. வியாதியை வெறுக்கிறோம். We don't hate sin as much. அந்த அளவுக்கு நாம் பாவத்தை வெறுப்பதில்லை. For example, உதாரணமாக, if there is one person you have not forgiven anywhere in the world for what they did to you, யாரோ ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் அவரை மன்னிக்கவில்லை என்றால், now just think for a moment. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிறதை I'm asking you a direct question. நேரடியாக உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Is there anybody who did some harm to you anytime? ஏதோ ஒரு காலத்திலே உங்களுக்கு ஒரு தீமை செய்த ஒரு நபரை, Maybe 25 years ago, 5 வருஷத்துக்கு முன்பாக உங்களுக்கு செய்த தவறு, 25 years ago, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த தவறு, or last week, அல்லது கடந்த வாரத்திலே செய்த தவறு, and you have not forgiven him. நீங்கள் அவரை மன்னிக்கவில்லை. Let me tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? You have got something worse than Ebola. எபோலா வைரஸை காட்டிலும் கொடிய ஒன்று உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. People who die of Ebola can still go to heaven. எபோலாவில் வந்து யாராவது மரித்து விட்டால் அவர்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு But இருக்கிறது. if you die without forgiving somebody, you will definitely go to hell. யாரோ ஒருவரை நீங்கள் மன்னிக்காமல் மரிப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு தான் போவீர்கள். I think I am the only preacher in Bangalore, in India, who says that. பெங்களூர்ல India. இந்தியா தேசத்திலே பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரசங்கியார், இந்தியாவில் நான் தான் இந்த பிரசங்கத்தை செய்யறவனா இருப்பேன். Have you heard anybody tell you that if you don't forgive somebody, you'll go to hell? நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு தான் போவீர்கள் என்று பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார் யாரையாவது கேட்டிருக்கிறீர்களா? Even if you say you were saved 50 years ago, 50 வருஷத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, and you lived very faithfully, நீங்கள் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறீர்கள், but today you don't forgive somebody, ஆனால் இன்றைக்கோ ஒரு ஆளை மன்னிக்க முடியவில்லை, you die tomorrow, you'll go to hell. நாளைக்கு நீங்கள் மரித்தீர்கள் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் செல்வீர்கள். I'll tell you why. ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Because I believe the words of Jesus Christ. ஏனென்றால் நான் இயேசுவுடைய வார்த்தைகளை நம்புகிறபடினாலே சொல்லுகிறேன். There is only one man who walked on this earth who could tell us who will go to heaven and who will not. யார் பரலோகத்துக்கு போவார், யார் பரலோகத்துக்கு போக மாட்டார் என்கிறதை தீர்க்கமாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இந்த I உலகத்தில் உண்டு. don't care what any preacher says, I believe Jesus Christ. எந்த பிரசங்கர் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், நான் இயேசு சொன்னதை நம்புகிறேன். Listen to Matthew chapter 6 மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை கவனியுங்கள். and verse 15. 15ஆம் வசனம் Just listen to this. கவனியுங்கள். One verse is enough. ஒரே ஒரு வசனம் போதும். If you don't forgive men, your Father will not forgive your sins. நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். And verse 14. 14ஆம் வசனம், If you forgive, then your Father will forgive you.